கணவர பிரியறாங்களா ஜோதிகா? விவாகரத்து செய்யறது உண்மையா? கோலிவுட்ல எத்தனையோ நடிகர், நடிகைகள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், ரசிகர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச நட்சத்திர தம்பதிகள் அப்டின்னா, அது சூர்யா, ஜோதிகா தான். கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்கள பார்த்து எல்லாருமே இவங்க மாதிரியே வாழணும் அப்டின்னு நெனைக்கிற அளவுக்கு 2 பேருமே வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா சமீப காலமா இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டதாவும், 2 பேரும் தனித்தனியா வாழ்ந்துட்டு வரதாவும் செய்திகள் பரவிட்டு வரது ரசிகர்கள சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. தமிழ் சினிமாவுல நட்சத்திர தம்பதிகளான சூர்யா அப்புறம் ஜோதிகா, பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துல சேர்ந்து நடிச்சப்பவே 2 பேருக்கும் இடையில காதல் மலர்ந்திருக்கு. அப்பவே 2 பேருக்குள்ளயும் ஒரு விதமான கெமிஸ்ட்ரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நந்தா படத்துல சூர்யாவோட நடிப்பு பார்த்து அசந்து போன ஜோதிகா, காக்க காக்க படத்துல ஹீரோவா சூர்யாவ பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இவங்களோட காதல் விவகாரம் கோலிவுட் வட்டாரத்துல பேசுபொருள் ஆனதுக்கு அப்புறமா, அது சூர்யாவோட அப்பா சிவகுமாரோட காதுக்கு வர, குடும்பத்துல பலமான எதிர்ப்பு வர, சூர்யாவும் விடாப்பிடியா இருந்து ஜோதிகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களோட கல்யாணம் 2006வது வருஷம் திரை பிரபலங்கள் முன்னிலை நடந்துச்சு. இப்போ இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும், ஒரு மகளும் இருக்காங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி சினிமாவுல நடிக்கக் கூடாது அப்படின்னு மாமனார் சிவகுமார் ஆர்டர் போட்டதாவும், அதனால தான் சினிமாவுல தலை காட்டாம இருந்தாங்க ஜோதிகா. ஆனா, நாட்கள் போக போக மறுபடியும் படத்துல நடிக்கக்கூடிய ஆசை அவங்களுக்கு வந்ததுனால, கணவர் சூர்யாவோட சம்மதத்தோட 36 வயது நிலை படத்துல நடிச்சாங்க. அந்த படம் இவங்களுக்கு நல்ல கம்பேக் கொடுக்கும் படமா இருந்ததுனால, குறிப்பிட்ட படங்களையே தேர்வு செஞ்சு நடிச்சுட்டு வந்தாங்க. சமீபத்துல ஜோதிகா, மம்முட்டி ஜோடி போட்டு காதல் தி ஸ்கோர் அப்படிங்கிற மலையாள படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படம் அரசியல்ல நுழைய ஆசைப்படக்கூடிய கணவன விவாகரத்து செய்யக்கூடிய பெண்ணா ஜோதிகா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த கதை தமிழ் சினிமாவுல சில நடிகர்கள மையமா வச்சு உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது. இப்போ பாலிவுட்ல கவனம் செலுத்திட்டு வரக்கூடிய ஜோதிகா, அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆயிட்டு வராங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா சினிமாவுல நடிக்கக் கூடாது அப்படின்னு சொன்ன மாமனாரோட பேச்ச மீறி, இப்போ இவங்க சினிமாவுல நடிச்சுட்டு வராங்க. ஹீரோ இல்ல, டூயட் இல்ல அப்படிங்கிறதுனால 36 வயது நிலை படத்துல நடிக்க அனுமதிச்சாரு சிவகுமார். ஆனா, சமீபத்துல மலையாளத்துல மோகன்லால் கூட ஒரு படத்துல நடிச்சது, மும்பைல குடும்பத்தோட செட்டில் ஆனதுனால, சூர்யா மேல சிவகுமார் வருத்தத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால குடும்பத்துல சண்டை நடந்ததாவும், இதனால சூர்யா, ஜோதிகா 2 பேருமே பிரியக்கூடிய முடிவு எடுத்திருக்கிறதாவும் தகவல்கள் பரவுச்சு. இது பத்தி ஆங்கில ஊடகம் ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்த ஜோதிகா, மகன் அப்புறம் மகள் 2 பேருமே மும்பைல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல படிச்சுட்டு வராங்க. அவங்களோட உயர்கல்வியில அடியெடுத்து வைக்கிறதுனால, இந்த நேரத்துல அவங்களோட இருக்கிறது ரொம்பவுமே முக்கியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹிந்தி படங்கள்ல பிஸியா இருக்கேன். இதுதான் மும்பைல செட்டில் ஆகுறதுக்கு காரணம். இந்த வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் சென்னைக்கு திரும்பி வந்துருவோம் அப்படின்னு ஜோதிகா அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டியின் மூலமா சூர்யா, ஜோதிகா பிரிஞ்சுட்டதா வந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளியும் வச்சிருக்காங்க. சூர்யாவும் இப்போ நடிச்சிட்டு வரக்கூடிய கங்குவா படத்துல திஷா பதானி, பாபி தியோல், யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி மாதிரியான பல பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. யூவி கிரியேஷன்ஸ் அப்புறம் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கக்கூடிய இந்த படத்தை சிறுத்தை சிவா இயக்கிட்டு இருக்காரு. வெற்றி பழனிசாமி ஒளிப்பதிவு செய்யறாரு. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறாரு. இப்போ இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்துட்டு வருது. இந்த நிலையில இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கொடுத்த பேட்டியில, கங்குவா உலக அளவுல 38 மொழிகள்ல வெளியாக இருக்கு. ஜாமேக்ஸ் 3D முறையிலும் இது நாங்க வெளியிட முடிவெடுத்திருக்கோம். நாங்க திட்டமிட்ட மாதிரியே சரியான பாதையில போச்சு அப்படின்னா, இந்த படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு புதிய கதவுகள் திறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.